நோவா காலத்தில் இந்த பூமி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது வசனத்துல தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, பூமியில் யாவரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதுக்கு முந்தின வசனத்துல கொடுமையினால் நிறைந்திருந்தது அப்படின்னு இருக்கு. கெடுத்து கொண்டிருந்தார்கள், கொடுமையினால் நிறைந்திருந்தது. நான் இந்த சமீப காலமா பார்க்கக்கூடியதான இந்த கொடுமை அப்படிங்கிற இந்த வார்த்தை எனக்கு இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வந்துச்சு. மனுஷனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாத சிந்தனைகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதாவது 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் அதே அதிகாரத்துல மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. எவ்வளவு கொடுமை பாருங்க. ஒரு மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கிறான், அந்த சாவுக்கு பிழைக்க வைக்கிறதுக்கான அந்த மருந்து, அதற்கான விலை இவர்கள் 4 மடங்கு 5 மடங்கு பிக்ஸ் பண்றாங்க. அப்படின்னா அதுக்கான விலை, மருந்துக்கான விலை சாதாரணம் தான். ஆனா அந்த உறவுகள் அதை காப்பாற்றணும் துடிக்கிறாங்க பாருங்க. அந்த துடிப்புக்கான விலை தான் இது. என்ன கொடுத்தாலும் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு. நித்தமும் மனிதனுடைய இருதயம் பொல்லாதது. நான் இது இன்னைக்கு மட்டும் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக இந்தியாவில் மிகப்பெரியதான ஒரு வெள்ளம் ஏற்பட்டு குறிப்பா தமிழ்நாடு அதில் அதிகமாய் பாதிக்கப்பட்டது. தமிழ்நாடுல தகவல் தொடர்பெல்லாம் துண்டிக்கப்பட்டது, விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. அப்பொழுது வெளிநாடுகளிலிருந்து தங்களை உறவுகளை பார்ப்பதற்காக ஓடோடி வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதற்கு வழி இல்லை. காரணம், எல்லா ஏர்போர்ட்டும் அடைச்சாச்சு. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, வேற ஏர்போர்ட்ல, பக்கத்து மாநில ஏர்போர்ட்ல இறங்கி வரணும். அப்படி வரும்போது அந்த பக்கத்து மாநில ஏர்போர்ட்டுகளுக்கு வைக்கிற டிக்கெட் குறிப்பாக அந்த நேரத்துல 10 மடங்கு விலை ஜாஸ்தி. அப்பொழுது என்னவென்று கேட்டபோது, இது சீசன் சார், இப்பதான் சம்பாதிக்க முடியும். கொடுமையின் இருதயம். அதாவது தங்கள் உறவுகளை பார்க்க வருகிறவர்களுடைய அந்த பதைபதப்புக்கு, ஆதங்கத்திற்கு தான விலை தான் அது. எவ்வளவு கொடுமை பாருங்க. இந்த கொடுமை எல்லா நிலைகளிலும் இருக்கிறது, எல்லாருடைய சூழ்நிலைகளிலும் இருக்கிறது. வெறும் நான் சொல்றது வெறும் மெடிசன்லயும் இந்த ஏர்லைன்ஸ்ல மட்டும் இல்ல. மனுஷனுக்கு ஒரு அவசர கால சூழ்நிலை வரும்போது அதை பதுக்கி வைத்திருக்கிறவர்கள் அவனுடைய உயிருக்கு தேவையான அந்த பொருளுக்கு அவர்கள் விலை நிர்ணயித்து 10 மடங்கு. இதை ஒரே வார்த்தையில் நம்ம கள்ளச்சந்தைன்னு சொல்றோம். ஆனா கள்ளச்சந்தை அல்ல, அவன் இருதயம் கள்ளத்தனம். அவன் கர்த்தர் எவ்வளவு அழகாய் மனுஷனை உண்டாக்கினார். அவனை உண்டாக்கி விட்டு கர்த்தர் நல்லது என்று கண்டாராம். அவர் சாயலாய் உண்டாக்கினாராம். இன்னைக்கு அந்த மாதிரி இருதயம் நமக்குள்ளேயும் அநேகருக்குள்ளே காணப்படுகிறது. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் என்று வரும்போது, அந்த பொருள் உன்னிடத்துல இருக்கும்போது அதை கொடுக்கிற மனம் உனக்கு இல்லாதபடிக்கு 4ஆம் தலைமுறைக்கு 5ஆம் தலைமுறைக்கு தேவை என்று சொல்லி அதை இப்பொழுதே சேர்த்து வைக்கிறார்கள். ஒருத்தன் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்து உன் வீட்டுல கதவை தட்டுறான், அவனுக்கு கொடுப்பதற்கு உங்களிடத்துல பொருள் இருக்கிறது, அதுல குறைஞ்சபட்சம் ஏதோ ஒன்று இருக்கிறது. அரிசி கேட்கிறவனுக்கு அரிசி இல்லை என்றாலும் ஏதோ கோதுமையாவது இருக்கிறது. அதை கொடுக்காமல் நாளைக்கு என் பிள்ளைக்கு தேவை, நாளன்னைக்கு என் பேரனுக்கு தேவை என்று நீ எடுத்து வைப்பாயானால் இதுவும் ஒரு வகையில் கொடுமையான இருதயம் தான். இன்னைக்கு ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல சுபாவத்துல ஒன்று அடுத்தவர்களுக்காக வாழ்வது. ஆண்டவரே சொல்றாரு, அவன் மேலங்கிய கேட்டா விட்டு கொடு. ஒருத்தன் கேட்கும் தான தர்மம் கேட்கும் போது இல்லாதுன்னு சொல்லாது. ஒருவன் ராத்திரில தூங்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் தட்டி கேட்டா எழுந்து கொடுங்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை என்ன என்று சொன்னால் அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு எப்படினாலும் தெரியப்படுத்தப்படும், கிரியையினால. அதாவது பைபிள் சொல்றது, தீர்க்க தரிசனம் கூட ஒளிந்து போகும், வானமும் பூமியும் கூட ஒளிந்து போகும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஒழிஞ்சு போயிட்டு இருக்கு மிக முக்கியமான என்ன தெரியுமா, இந்த அன்பு. அநேகருக்குள்ள அன்பு தணிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த அன்பு இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளேயே மிஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க, இந்த பூமியானது கொடுமையினால் நிறைந்து இருக்கிறது. பெற்றோர் பிள்ளைகளை கொலை செய்கிறது சகஜமாகிக்கிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பதற்காக தன் வாழ்நாளை எல்லாம் இழந்து விட்டு உருக்குலைந்து போய் கடைசியில் பிள்ளைகள் அந்த பெற்றோரை பார்க்காமல் விட்டு விடுவார்கள் என்கிற செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனா இப்ப என்ன நிறைய செய்தி கேட்கிறோம் தெரியுமா, சொத்து கேட்ட பையனை வெட்டி கொன்ற தகப்பன், பிள்ளையை கதற விட்டு விட்டு குப்பை தொட்டியில் போட்டு விட்டு போன தாய், அன்பு தணிந்து போய் கடைசி காலத்துல பூமி கொடுமையினால் நிறைந்திருக்க தொடங்குகிறது. கர்வத்தின் பாலகனை ஸ்திரீயானவள் மறப்பாளோ என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு பிள்ளை பேரு, அந்த பிள்ளையை பிறந்த உடனே குப்பை தொட்டியில போடுறது, பிறந்த உடனே தூக்கி அடிச்சுட்டு போறது, ஒரு செல்போனுக்காக பிள்ளையை விட்டு போகுதல், ஒரு டிவி பார்க்க பிள்ளை தடையா இருக்குதுன்னு சொல்லி பிள்ளையை கொலை செய்தல்,
தன்னுடைய தவறான இச்சையான வாழ்க்கைக்கு பிள்ளைகள் தடையாக இருக்கிறார்கள் சொல்லி பிள்ளைகளை கொலை செய்கிற குடும்பம் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதான் கொடுமையின் உச்சத்தில் பூமி இருக்கிறது. கர்த்தர் பூமியை பார்க்கிறார். எந்த பக்கம் திரும்பினாலும் கொடுமை, எந்த பக்கம் பார்த்தாலும் கொடுமை. இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கிற காரியம் ஒருபுறம், இன்னொரு புறம் பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக. நான் ஒரு சம்பவத்தை கேட்டு என் இருதயத்தில் மறக்க முடியாத ஒரு சம்பவம், அப்படியே என் இருதயத்தில் அது பதிந்து விட்டது. ஒரு தாயை கொண்டு வந்து ஒரு மகன் காரில் கொண்டு வந்து ஒரு டோல்கேட்டுக்கிட்ட இறக்கி விட்டுட்டு ஏதாவது ரெஸ்ட் ரூம் பிறந்தா போங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு 70 வயது தாயை அந்த டோல்கேட் பக்கத்துல நடுத்தருவில் விட்டு விட்டு கார் எடுத்துக்கொண்டு ஓடி போய் விட்டான். மகன் தன்னை இப்படி நடுத்தருவில் விட்டு விட்டான் என்ற அந்த நிலைமையில அந்த தாய் புத்தி பேதலித்து போனாள். இன்னைய வரைக்கும் அந்த தாய் அப்படியே இருக்கிறாள். இதெல்லாம் கொடுமையின் உச்சம். கர்த்தர் நீதிபரர், நீதியுள்ள நியாயாதிபதி, பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கொடுமையின் உச்சத்துல பூமி இருக்கு. மனிதர்களுக்கு விரோதமாய் மனிதர்கள், கணவனுக்கு விரோதமாய் மனைவி, மனைவிக்கு விரோதமாய் கணவன், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர், பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள். இன்னைக்கு கொடுமையின் உச்சத்தில் இருக்குது பூமி. இதை எல்லாத்தையும் ஆண்டவர் ஒருபுறம் நமக்கு நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு இதிலிருந்து சாட்சியாய் நிற்க வேண்டியது கிறிஸ்தவர்கள் தான். ஏன் தெரியுமா? இந்த தேவன் ஜனங்களுக்காக தன்னையே கொடுத்தவர், தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்த தேவன். அந்த தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? இதுதான் உலகத்துக்கு சொல்ல வேண்டிய சாட்சி. இன்னைக்கு நிறைய குடும்பங்களை நான் பார்க்கிறேன். அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளை நான் கேட்கிறேன். ஒரு குடும்பமே எப்படி வாழ்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர்கள் ஏதோ ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி வீட்டுக்குள்ள, கணவன் சம்பாதிப்பது கணவனுக்கு, மனைவி சம்பாதிப்பது மனைவிக்கு. ஏன் சம்பாதித்த நீ கேட்க கூடாது, உன் சம்பாதித்த நான் கேட்க மாட்டேன். நான் வெளியே போயிட்டு வந்தா எத்தனை மணிக்கு வந்தா நீ கேட்க கூடாது, நீங்க போயிட்டு வந்தா எத்தனை மணிக்கு நான் கேட்க மாட்டேன். இப்படி அக்ரிமெண்டோடு கூட வாழக்கூடியதான குடும்பங்கள். இதுதான் கொடுமையின் உச்சம். நான் இந்த மாதிரி நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். ஒவ்வொரு சம்பவத்தையும் நாங்கள் பார்க்கும்போது, சில ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி விசுவாசிகளுக்கோ சபைகளிலேயோ இப்படிப்பட்டதான செய்திகள் அவசியம் இல்லை. காரணம், அப்படிப்பட்ட காரியங்கள் 20 வருஷத்துக்கு முன்பாக கிடையாது. அங்கொன்று இங்கொன்று இருக்கும். இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணம். அதான் நான் சொல்லுவேன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் என்று சொன்னால் அது குடும்பங்களிலே ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். அந்த குடும்பத்திலே டிவோர்ஸ் பண்ண ஆணையோ பெண்ணையோ அவர்கள் ரொம்ப ஒதுக்கி வைக்கிற நிலைமையில் இருக்கும். இன்னைக்கு எல்லா வீடுகளிலும் டிவோர்ஸ். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? டிவோர்ஸ் என்பது சகஜமாய் மாறிவிட்டது. அதனுடைய விளைவு டிவோர்ஸ் பண்றது தப்பு இல்லைங்கிற அளவுக்கு போய்விட்டது. அதுதான் கொடுமை. பாவம் ஒரு நாள் வெறுக்கப்பட்டது, பாவம் அதற்கு பிறகு சகித்துக் கொள்ளப்பட்டது. இப்பொழுது பாவம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒரு நாள் வரும் இதே பாவம் நேசிக்கப்படும். அப்படி நிலைமைக்கு தான் பூமி போய்கிட்டு இருக்குது. அதுதான் நம்ம இன்னைக்கு கடைசி காலத்துல பார்க்கிறோம், கொடுமையின் உச்சம். இந்த கொடுமையின் உச்சத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? அருவருப்பான காரியங்கள், பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரணமாய் அரங்கேறுகிறது குடும்பங்களிலே. எல்லா குடும்பங்களிலும் நடைபெற தொடங்கி இருக்கிறது. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த கொடுமைகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற தேவன் வெகு சீக்கிரத்தில் வருகிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க. உலகத்தை என்னைக்குமே உங்களுக்கு மாடலா எடுக்காதீங்க. நீங்க தான் உலகத்துக்கு மாடலாக இருக்கணும்.